பிடிச்ச விஷயத்தை நோக்கி பயணிக்கும் போது தான் நம்ம பணக்காரன் ஆகிறோமே தவிர பணத்தை நோக்கி ஓடுற நேரங்களில் நம்ம பணக்காரன் ஆயிடுறது கிடையாது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு சமையல் பண்ண தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தனக்கான சொந்த நிறுவனத்தையே உருவாக்கியிருக்காரு வெங்கடேஷ் பட். சமையல் தானேன்னு நம்ம பார்த்தோமா, மாதம்பட்டி ரங்கராஜ் பாருங்க எவ்வளோ அழகா இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாரு. அதுவும் ஒரு சமையல் கலை தான். என்னோட ஃபீல்டுங்கிறதுனால சமையலை பற்றி சொல்றேன்னு நினைக்காதீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கிரிக்கெட்டரவே எடுத்துக்கோங்களேன். டெண்டுல்கருக்கு விளையாட தான் பிடிக்கும், விளையாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளையாடிக்கிட்டே இருந்ததுனால தானே இன்னைக்கு அவர் பெரிய கிரிக்கெட்டராக கோடி கோடியாக சம்பாதிச்சாரு. ஸோ ஃபீல்டெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, தீர்மானமாக தீர்க்கமாக அதில் நம்ம நாட்டம் கொண்டு ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு வருமானத்தை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவே மாறிடும். ஸோ பணத்துக்கு பின்னாடிலாம் ஓடணும்னு அவசியம் இல்லை. சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு பின்னாடி ஓடுங்க, பணம் உங்கள் பின்னாடி ஓடி வரும். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும்தான். இதுக்கு நான் படிச்ச சின்ன கதை சொல்லவா? கதைன்னு ஓடிடாதீங்க, சின்ன கதை தான். ஒரு நாட்டோட அரசருக்கு 3 பசங்க இருந்தாங்களாம். எனக்கு மாதிரி 3 பசங்க இல்லையா, அந்த மாதிரி. அந்த 3 பசங்களையும் கூப்பிட்டு ஒரு நாள், என்கிட்ட ஒரு 3 பானை இருக்கு, அதுல உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயத்த நான் வச்சிருக்கேன், அதை நீங்க என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு 1 வருஷம் நீங்க காத்துட்டு இருக்கணும். இந்த 1 வருஷம் கழிச்சு என்கிட்ட வாங்க, உங்களுக்கானதை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பானையை தான் கண்ணில் காட்டுவாங்களே தவிர அதுல என்ன இருக்குங்கிறத காட்டாம மூடி வச்சிருப்பாரு. இதை நீங்க பார்க்க கூடாது, என்கிட்ட இது என்னன்னு கேட்க கூடாது, 1 வருஷம் பொறுமையா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார். ஆனா ஒரே மாசத்துல பொறுமை தாங்க முடியாம, எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சே ஆகணும்பா, எனக்கான பணியை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சின்னவன் வந்து கேட்கறான். அதாவது கடைசி பையன். அவரு பார்த்தாரு, சரி ஓகே உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோ, அவ்வளவுதான் உன் பொறுமை, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. திறந்து பார்த்தா அவ்வளவும் தங்க காசுகள். தங்க காசை பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறான். இவன் எப்படின்னா 6 மாசம் வரைக்கும் பொறுமையா இருந்த 2வது மகன் அதுக்கு மேல பொறுக்க முடியாம, அப்பா என்னோடதையும் கொடுத்துருங்க, என்னால இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி இந்த ஓம் பானையும் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா, திறந்து பார்த்தா வைரங்கள். ஐயோ அவனுக்கு தங்க காசு, எனக்கு வைரமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். மொத்த பானை நிறைய இருக்க வைரத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டான். சரியா 1 வருஷம் கழிச்சு பெரியவன் வந்து கேட்கும் போது அந்த கடைசி பானையை தூக்கி கையில கொடுத்துறாரு. உள்ள திறந்து பார்த்தா அவ்வளவும் மண்ணு. இதை பார்த்த மூத்த மகனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா அந்த மண்ணை கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி கொட்டி பார்த்தா உள்ள ஒரு சீட் இருந்துச்சு. அந்த பேப்பர்ல அந்த அரசர் எழுதி வச்சிருக்காரு, இந்த நாட்டுக்கு நீதான் அரசன், அரசனுக்கு தேவையான முக்கியமான குணமே பொறுமை தான், அது உன்கிட்ட இருக்கு, இன்னையிலிருந்து இந்த நாடு உன் பொறுப்பு, நீ ஏன் நாட்டை ஆழ்ந்துக்கோ அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம்ல, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. அதாங்க இது. திறமையோட பொறுமையா இருக்கிற உங்களுக்கும் ஒரு நாள் வாய்ப்பு தேடி வரும். நம்பிக்கையோட தயாரா இருங்க.